விடுமுறை நாட்களை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக போக்குவரத்து கழகம் வெளியிட்ட செய்தியில், வரும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் பயணம் செய்வார்கள் என்பதால் போக்குவரத்து கழகங்கள் கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு 955 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய ஊர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமையன்று 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமையன்று 20 பேருந்துகளும் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவையிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பட்டப்பகலில் நாயை சிறுத்தை வேட்டையாடிய காட்சி இது. கோத்தகிரியில் இருந்து பேரகணி கண்ணேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் காரில் சிலர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நுழைந்ததை அந்த குழுவினர் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சிறுத்தையை கண்டதும் தங்கள் செல்போன்களில் அவர்கள் படம் பிடிக்க தொடங்கினர். அந்த நேரத்தில் அதிவேகத்தில் சீறி பாய்ந்த சிறுத்தை நாய் ஒன்றை வேட்டையாடி இழுத்துக் கொண்டு சாலையை கடந்தது. குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த பகுதியில் நுழைந்த சிறுத்தை நாயை வேட்டையாடி சென்ற காட்சிகள் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. முதல் முறையாக வேலைக்கு வருபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் இதற்காக புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். கோவை கொடிசியா வளாகத்தில் சிறு குறு தொழில் முனைவோர் வணிகர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலிருந்து அனைத்து துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் பங்கேற்றனர். இதில் பேசிய நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு தமிழக திட்டங்களுக்கு வழங்கிய நிதி விவரங்களை பட்டியலிட்டார். ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக டேர்ம் லோன் கொடுக்கணும், அதுவுமே கொலாட்ரல் இல்லாம. நீங்க கொலாட்ரல் பத்தி கவலைப்படாதீங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்குதா, எனக்கு டேர்ம் லோன் கிடைக்கலங்கிறீங்களா, நாங்க கேரண்டி கொடுக்குறோம், போய் டேர்ம் லோன் வாங்கிக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தொழில்துறையினரின் கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உணவகங்களில் விற்கப்படும் இனிப்பு வகைகளுக்கு 5% ஜிஎஸ்டி, கார வகைகளுக்கு 12% ஜிஎஸ்டி என மாறி மாறி வருவதால் கம்ப்யூட்டரே திணறி வருகிறது மேடம் என்று கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் கலகலப்பாக தெரிவித்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயில். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஸ்வீட், கார வகை உணவு பண்டங்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேண்டும் எனவும் நகைச்சுவையாக சீனிவாசன் வலியுறுத்தினார். தனது ஒப்புதல் இன்றி ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை அறிவித்துள்ளதாக அவரது மனைவி ஆர்த்தி ரவி கூறியுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி அண்மையில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருந்தார். மேலும் விவாகரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆர்த்தி ரவி தனது திருமண வாழ்க்கை குறித்து அண்மையில் வெளியான அறிக்கை கவலையும் மனவேதனையும் தருவதாக தெரிவித்துள்ளார். தனது கவனத்திற்கு வராமலும் தனது ஒப்புதல் இன்றியும் வெளியான அறிவிப்பு என்றும் விளக்கியுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக தான் வாழ்ந்த வாழ்க்கை, அதற்குரிய கௌரவம், கண்ணியம், தனித்தன்மையை அந்த அறிக்கையின் மூலம் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது கணவர் ஜெயம் ரவியிடம் மனம் விட்டு பேசவும் சந்திக்கவும் முயற்சித்த போது வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக ஆர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதனால் தானும் தனது 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு சொந்த விருப்பத்தை சார்ந்து ரவியாக எடுத்தது என்றும் குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். தன் மீதும் தனது நடத்தையின் மீதும் களங்கம் கற்பிக்கும் வகையில் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஆர்த்தி குறிப்பிட்டுள்ளார். சின்னசேலம் அருகே நடிகர் ஜீவா ஓட்டிச் சென்ற கார் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது.
நடிகர் ஜீவா தனது மனைவியுடன் சென்னையில் இருந்து சேலம் நோக்கி சென்றுள்ளார். கள்ளக்குறிச்சி வழியாக சின்னச்சேலம் அருகே அமயகரம் கிராமத்தை கடந்தபோது குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க காரை சட்டென்று திருப்பியதால் சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக நடிகர் ஜீவாவும் அவரது மனைவியும் லேசான காயங்களோடு தப்பினர். விபத்தில் சிக்கியது நடிகர் ஜீவா என தெரிந்ததும் அப்பகுதி மக்கள் திரண்டனர். அப்போது சிலர் ஜீவாவிடம் விபத்து குறித்து கேட்டதால் அவர் ஆவேசமடைந்து திட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் மாற்று கார் வரவழைக்கப்பட்டு ஜீவா சேலத்திற்கு சென்றார். இதனிடையே விபத்துக்குள்ளான காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முறையாக சர்வீஸ் செய்து கொடுக்காத கடைக்காரர்களுக்கு அச்சமூட்டுவது போல ஒரு சம்பவம் கர்நாடகாவில் நடந்துள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுர்கியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஓலா நிறுவனத்தின் மின்சார இருசக்கர வாகனத்தை வாங்கி பயன்படுத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் வாகனத்தில் பழுது ஏற்பட்டது தொடர்பாக கடைக்கு வந்த அந்த இளைஞர் முறையிட்டார். அப்போது கடையில் இருந்த பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் கடைக்குள் பெட்ரோலை எடுத்து வந்து ஊற்றி தீ வைத்தார். இதனால் கடை முழுவதும் கரும் புகையுடன் தீப்பற்றியது. இந்த சம்பவத்தில் 6 வாகனங்கள், கடையிலிருந்து கணினிகள், ஆவணங்கள் தீக்கிரையாகின. இது தொடர்பாக கலபுர்கி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை அருகே ஆழ்கடலில் இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் 4 மீனவர்கள் தத்தளித்த சம்பவத்தின் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளாங்கண்ணியை அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் விரட்டியடிக்கும் நோக்கில் தர்மன் என்பவரின் ஃபைபர் படகின் மீது இலங்கை கடற்படையின் கப்பல் மோதியதில் படகு கவிழ்ந்து 4 மீனவர்கள் கடலில் தத்தளித்துள்ளனர். தலைகுப்புற கவிழ்ந்த படகின் மீது மீனவர்கள் அச்சத்தோடு அமர்ந்திருந்த காட்சிகள் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடலில் தத்தளித்தவர்களை சக மீனவர்கள் மீட்டு படகில் ஏற்றி கரைக்கு அழைத்து வந்ததை அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். படகு கவிழ்ந்ததில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக கரை திரும்பிய மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் சரியாக பணியாற்றாத அரசு அலுவலர்கள் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பு திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தீர்வு காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்த மனுக்களை அவர் ஆய்வு செய்தார். அப்போது குறிப்பிட்ட சில மனுதாரர்களை செல்போனில் அழைத்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டதா என அதிகாரிகள் மூலம் அமைச்சர் அறிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்படி ஒருவரை அழைத்து பேசும்போது தனது மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுதாரர் தெரிவித்துள்ளார். இதனால் மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சரிடம் தவறான தகவல் அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உதயநிதி உத்தரவிட்டார். இதனையடுத்து திருப்பத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாசை பணியிடை நீக்கம் செய்து சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது. மேலும் ஆய்வின் போது சரியாக பணியாற்றாதது கண்டுபிடிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய பணியாளர் ஒருவர் மற்றும் சமையலர் 2 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டத்திலும் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் பள்ளியில் சக மாணவனோடு ஏற்பட்ட தகராறு காரணமாக புத்தகப்பையில் அறிவாளை மறைத்து எடுத்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாழையுத்து பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களின் புத்தகப் பைகளை ஆசிரியர்கள் சோதனை செய்தபோது அறிவாள் சிக்கியது. தலைமை ஆசிரியர் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு விரைந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட 3 மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் 3 மாணவர்களின் பெற்றோர்களும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுடன் மாணவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் 2 மாணவர்களுக்குள்ளும் முன்விரோதம் இருந்ததாகவும் இதில் ஒரு மாணவரை அறிவாள் கொண்டு வந்து மிரட்டுமாறு மற்றொரு மாணவர் உசுப்பேற்றியதும் தெரிய வந்தது.
அதன்படி மாணவரை மிரட்டுவதற்காக புத்தகத்தின் இடையே அரிவாளை மறைத்து வைத்து எடுத்து வந்ததையும் மாணவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து மூவரும் இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த 2 ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் 2 பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 7ஆம் வகுப்புக்கு பாடமெடுக்கும் ஆசிரியர்கள் ராபர்ட் மற்றும் நெல்சன் ஆகியோர் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் விசாரணை நடத்தியதில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தற்காலிக ஆசிரியர் ராபர்ட்டை பணியிடை நீக்கம் செய்தும் நிரந்தர ஆசிரியர் நெல்சனை பணியிடை நீக்கம் செய்தும் பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் மாநகர காவல்துறை துணை ஆணையர் அனிதா குற்றச்சாட்டில் சிக்கிய ஆசிரியர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குவது குறித்து ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் இருந்ததாகவும் தமிழ்நாட்டுடனான 30 ஆண்டுகள் நட்புறவை புதுப்பிக்க முயற்சித்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விற்பனையில் சரிவு, செமிகண்டக்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக 2021ஆம் ஆண்டு ஃபோர்ட் நிறுவனம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த மறைமலை நகர் அருகே உள்ள ஃபோர்ட் ஆலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்தது கவனம் ஈர்த்துள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விஜயின் தாவேகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சென்னையில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என கூறினார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டே அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் விஜய் கட்சியும் தங்களது மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். தாவேகவிடமிருந்து இது தொடர்பான பதில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் நடித்த படம் 2 நாட்கள் கூட ஓடவில்லை என அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சித்துள்ளார். சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கூட்டம் கூடுவதை பார்த்து நடிகர்கள் கட்சி தொடங்குவதாக கூறினார். மேலும் நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய கட்சி இப்பொழுது என்ன ஆனது என்றும் தாமோ அன்பரசன் கேள்வி எழுப்பினார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது முதலே அவரை தொடர்ந்து விமர்சித்து வரும் அமைச்சர் தாமோ அன்பரசன் நடிகர்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாது எனவும் கூட்டம் கூடுவதை பார்த்து முதலமைச்சர் கனவு வந்துவிட்டதாகவும் ஏற்கனவே கூறியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தவிருக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மதுவை திணித்து 3 தலைமுறைகளை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மதுவுக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறினார். இந்த மது விற்பனை நடக்கிறதுக்கு காரணமே திமுகவும் அதிமுகவும் தான். 2 கட்சிகள் தான் இதற்கு காரணம். மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ
யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை போல் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் சொல்வதாக விமர்சித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டுக்காக விஜய்க்கு அன்புமணி வாழ்த்து தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு என பேசுவதில் பயன் உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதா? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது? எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி, அது யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? நாம் தமிழர் ஆட்சி அமைத்தால் மீனவர் மீது இலங்கை கடற்படையின் தாக்குதல் நடைபெறாது என்றார். ஒரே ஒரு 5 ஆண்டு எனக்கு வாய்ப்பு, என் மீனவனை தொட்டான்னு வச்சுக்கேன், காலையில நான் பதவி விலகிட்டு கீழே இறங்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் ஒரு சிறப்பம்சமும் இல்லை என்றும் சீமான் விமர்சித்தார். திமுகவை மிரட்டுவதற்காக விசிக மாநாட்டிற்கு அதிமுகவை திருமாவளவன் அழைத்திருக்கலாம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணியில் இருக்கும் கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு துணியாக திருமாவளவன் அதிமுகவை அழைத்திருக்கலாம் என்றார். அவரோட திமுக அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்ட் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றும் விஜய்க்கு எல் முருகன் அறிவுரை கூறினார். விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற இந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு விழா. நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு விரும்புறீங்க. அப்ப நீங்க அனைத்து மதங்களினுடைய, அனைத்து மக்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கு, வழிபாட்டினுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுவது பொது வாழ்க்கையில் இருக்கிற கடமையாக தான். தமிழ்நாட்டில் மதுபான ஆலைகள் நடத்துவதும் போதைப் பொருட்கள் கடத்துவதும் திமுக நிர்வாகிகள் தான் என்றும் எல் முருகன் விமர்சித்தார். பிரபல திரைப்பட பாடகரான மனோவின் வீடு சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் சாலையில் உள்ளது. அதன் அருகே உள்ள கால்பந்து அகாடமியில் பயிற்சி பெறும் கிருபாகரன் என்ற இளைஞரும் 16 வயது சிறுவன் ஒருவரும் மனோ வீட்டின் எதிரே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க நின்றிருந்தனர். அப்போது வீட்டின் வெளியே நின்றிருந்த மனோவின் இளைய மகன் ரஃபி பாபு இருவரையும் அழைத்து தகாத முறையில் பேசியதுடன் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து வீட்டிற்குள் இருந்து வந்த மனோவின் மூத்த மகன் சபீர் பாபு மற்றும் அவரது வீட்டில் வேலை செய்யும் விக்னேஷ், தர்மா உள்ளிட்ட 5 பேர் சேர்ந்து இளைஞரையும் சிறுவனையும் உருட்டுக்கட்டைகளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாடகர் மனோவின் மகன்கள் மதுபோதையில் காவல்துறையினர் முன்பாகவே தங்களை அடித்ததாக தாக்குதலுக்குள்ளான இளைஞர் தெரிவித்தார். பெரிய ஆளா கூப்பிட்டா வர மாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரில் எட்டி வச்சிட்டாங்க. பின்னாடி மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாரோடைய சின்ன பையன் தலையிலே வச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவனும் அப்புறம் ஹரிசனும் ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன் வரட்டும். காவல்துறையினர் தங்களுக்கு உதவவில்லை எனவும் தாக்குதலுக்கு ஆளான இளைஞர் தெரிவித்துள்ளார். நடந்தே கையில ரத்தம் ஊத்தின்னு அவங்களுக்கு என்ன மோட்டிவ்லாம் எதுவுமே இல்லை சார். பாத்துருக்கீங்களா? அவங்க பார்த்தது எதுவுமே இல்லை சார். எல்லாம் மது போதையில் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை சார். முன்னாடியே உங்களை அடிச்சாங்களா? போலீஸ் முன்னாடியே அடிச்சாங்க சார். தங்களுக்கும் மனோவின் மகன்களுக்கும் எந்த முன் விரோதமும் இல்லை எனவும் தாக்கப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தனக்கு தானே வாதாடிக் கொள்வதாக நீதிபதியிடம் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மகாவிஷ்ணு தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும், காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது தனக்கு வழக்கறிஞர் வேண்டாம் எனவும் தனக்கு தானே வாதாடிக் கொள்கிறேன் என்றும் நீதிபதியிடம் மகாவிஷ்ணு தெரிவித்தார். இதையடுத்து ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதாக மகாவிஷ்ணு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
சென்னை அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தும் வகையில் பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அருவருக்கத்தக்க பேச்சின் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ முருக கடவுள் மற்றும் அருணகிரிநாதரை சிறுமைப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் முருக பக்தர்கள் கொதிப்படைந்துள்ளனர். இது போதாதென்று தாய் மற்றும் மகன் உறவை கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவர் பேசியிருப்பது மனித மாண்புகளை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது கடுப்பில் இருக்கும் சமூக வலைதளவாசிகள் மேலும் ஆவேசத்துடன் விமர்சித்து வருகின்றனர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் பேத்தி ஆங்கிலத்தில் எழுதியுள்ள அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிட்டார். முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் இம்மானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்கு நடத்தவில்லை, வருத்தத்துக்குரியது. இதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் இம்மானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சி இது. இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாளையொட்டி பரமக்குடியில் பல்வேறு கட்சியினரும் இணைந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் புதன்கிழமை மாலையில் அஞ்சலி செலுத்துவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மகன் ஷியாமுடன் சென்றிருந்தார். அப்போது கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சிலர் நினைவிட மேடையில் நின்றதாக கூறப்படுகிறது. அவர்களை கீழே இறங்கச் சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளுக்கும் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் நாற்காலிகளை தூக்கி வீசி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த காவலர்கள் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான தேதியை நடிகர் விஜய் இன்று அறிவிக்கிறார். விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் விஜயின் கட்சியை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அண்மையில் அங்கீகரித்தது. இதற்கிடையே கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் முனைப்பு காட்டி வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த பல்வேறு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த சூழலில் தாவேக முதல் மாநாட்டு அறிவிப்பை விஜய் இன்று வெளியிடுகிறார். மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய குறுகிய காலமே இருப்பதால் விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி மாநாடு நடக்குமா அல்லது தள்ளி போகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செமிகண்டக்டர் துறையில் புரட்சி ஏற்படுத்தும் விளிம்பில் இந்தியா இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியை அடுத்த நொய்டாவில் செமிகான் 2024 என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, செமிகண்டக்டர் துறையை ஊக்கப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்வதாகவும், சிப் வடிவமைப்பு துறையில் உள்ள 20 விழுக்காடு வடிவமைப்பாளர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகில் உள்ள அனைத்து சாதனங்களிலும் இந்தியாவில் தயாரான சிப் இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் பிரதமர் தனது விருப்பத்தை தெரிவித்தார். தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் உணர்வுகளை அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, நாட்டை பிளவுபடுத்த சதி செய்யும் சக்திகளுடன் நிற்பதும் தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவதும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாடிக்கையாகிவிட்டது என்று சாடியுள்ளார். நாட்டில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசியிருப்பதாகவும், இதன் மூலம் காங்கிரசின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான முகம் மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறியுள்ளார். பாஜக இருக்கும் வரை யாராலும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவோ தேசத்தின் பாதுகாப்பில் குழப்பம் ஏற்படுத்தவோ முடியாது என்பதை ராகுல் காந்திக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய சீன எல்லை விவகாரத்தில் ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள் தவறானவை, ஆதாரமற்றவை என்று விமர்சித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராகுல் காந்தி பொய்களுக்கான கடையை திறந்திருப்பதாகவும் சாடியுள்ளார். ராகுல் காந்தி ஒரு போலி பிரச்சாரத்தின் மாஸ்டர் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் விமர்சித்துள்ளார்.